கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓய்வு நாளை குறித்து நாம் தியானிப்போம். அநேக வார்த்தைகள் இருந்தாலும் அதை சுருக்கி உங்கள் மத்தியில் பேச பிரயாசப்படுகிறேன். ஓய்வு நாள் சொல்றது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 58வது அதிகாரத்தில் 13, 14 இந்த 2 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உங்களுக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்தும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பான். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனை ஆக்கப்பட்ட சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு இங்கே பரிசுத்த நாள் ஓய்வு நாள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, உனக்கு இஷ்டமானதே செய்யாதபடி. 2வது உன் காலை விலக்கி. 3வது வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து சொல்லிட்டு ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாளை குறித்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த முக்கியமானது ஒரு வசனம் இருக்கிறது. ஆமோஸ் 6வது அதிகாரம். ஆமோஸ் 6வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 6வது வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பையும் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையை திறக்கத்தக்கதாக ஓய்வினாலும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். இன்னைக்கு பெரிய பெரிய கிறிஸ்தவங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க வச்சுக்கோங்க, பெரிய பெரிய வியாபாரங்கள் பண்ணுறாங்க. நான் சில பேர் போய் பார்க்கறது உண்டு. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. நான் சொல்லுவேன், ஓய்வு நாளில் நீங்கள் கடை தரக்கூடாது, கர்த்தருடைய நாள் தரக்கூடாது. அவங்களுடைய அபிப்பிராயம் 2 நாள் உடைய வருமானம் வரும், சண்டேல நிறைய வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறேன். இல்லை, அதுதான் என்ன சொல்லிடுறாரு ஆண்டவர் சொல்றாரு. யாத்ராகமம் 16:29வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் 2 நாட்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்ப 2 நாள் ஆகாரம் சொன்னாக்கா 2 நாள் ஆசீர்வாதம், 2 நாள் நன்மைகள், 2 நாள் சம்பளம். அந்த ஓய்வு நாளுக்குரிய ஆகாரத்தை முதலே கொடுத்துட்றாரு. அந்த ஓய்வு நாளுக்குரிய நன்மைகளை முதலே கொடுத்துட்றாரு. அந்த ஓய்வு நாளுக்குரிய சம்பளத்தையும் கொடுத்துறாரு. 2 சம்பளமா கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இதான் வேதம் சொல்கிறது. அதனால இந்த யாத்திராகமம் 16:27 இந்த மன்னாவை சொல்லப்பட்டிருக்கு. 6 நாள் மன்னா எடுத்தான், 7ஆவது நாள் அவங்களுக்கு மன்னா கிடைக்கல. அப்ப 7வது நாள் தேவனுடைய நாள், அதனால அவர் மன்னா போடல. அவங்க மன்னாவை காணாம இல்லை. அதில் யாத்திராகமம் 16:27 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி மனதில்லாதிருப்பீர்களாக. மனதில்லாமல் யாத்திராகமம் 16 அதில் பாருங்க. 6ஆம் நாள் செய்யப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளில் அதில் அது உண்டாயிராது என்றார். மன்னா தராரு ஆண்டவர். ஆனால் 7ஆம் நாள் அந்த மன்னா இருக்கிறதில்ல. அவங்களை காணவில்லை சொல்லிட்டு போட்டிருக்கு. 27வது வாரத்தில் 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள்.
ஆனால் காணவில்லை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, ஓட்டி அதிகமாக கொடுக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறந்தால் நிறைய வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது கிறிஸ்தவங்க. அப்படி நீங்கள் பார்த்தாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு வெள்ளமில்லாமல் போயிடும் இல்லையா? அதுக்காக ஆமோஸில் சொல்கிறார் அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். ஓய்வு நாளை கை கொள்ளாத போது என்ன பண்ணுவார்? அவங்க முடிவை கசப்பான நாளாக்குவார். சில பேர் நல்லா இருப்பாங்க, முதல்ல நல்ல வியாபாரம் எல்லாம் கடைசியில் பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதை நம்ம நேரடியாக சொல்லும் போது சில பேருக்கு நம்மளுக்கு பிடிக்காது. நான் அநேகருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கடை தரக்கூடாது சொன்னேன். ஆனால் அவங்க கடை திறப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, நிறைய வசதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நோய்கள், பலவிதமான கசப்பான காரியங்கள் இருக்கும், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவன் எல்லாத்தையும் மாற்ற வல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் 50 சொல்லப்பட்டது போல இஷ்டமானது செய்யக்கூடாது, இஷ்டமான பேசக்கூடாது, இஷ்டமான இடத்துக்கு போகக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு தேவனை மகிமைப்படுத்தி வரணும். மகிமையாக எண்ணுவாய். ஆனால் இந்த ஓய்வு நாள் என்ன பண்ணும்? மகிமையான நாளாக எண்ணணுமா. அப்போ எப்போ முடியும் அப்படியும் சொல்லக்கூடாது. உங்களுடைய தேவைகளுக்காக தேவனுடைய நாளை எப்போ முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறதுல அது அர்த்தம் கிடையாது. ஓய்வு நாள் ஆண்டவர் ஓய்ந்து இருந்தார், அப்படி உனக்கு பூரித்து இருந்தார் இருக்கு, அடுத்து மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன சொன்னாக்கா, ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் சொல்லிட்டு யாத்திராகமம் 16:29 சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தை இருக்க வேண்டும். பாருங்க, 6ஆம் நாளே கொடுத்துறாரு ஆண்டவர் ஆகாரத்தை, சம்பளத்தை, நன்மைகளை கொடுக்கிறார். நீங்க விசுவாசி நம்பணும். யோபு 9:4 சொல்ற, அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? ஓய்வு நாள் ரொம்ப பேர் அசட்டை பண்றாங்க, கனவீனம் பண்றாங்க. அப்ப யாரை கனவீனம் பண்றாங்க? கர்த்தரை தான் கனவீனம் பண்றாங்க. கர்த்தர் வார்த்தையா இருக்கா சொல்லிட்டு கர்த்தரை கனவீனம் பண்றாங்க, கர்த்தரை அசட்டை பண்றாங்க. 1 சாமுவேல் 2 என்னை கனம் பண்ணுங்க, நான் கனம் பண்ணேன், அசட்டை பண்ணுங்க, நான் அசட்டை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதே சொல்றாரு ஏசாயா 1:14, நீங்க மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஓய்வு நாளை நீ அனுசரிக்காம ஜெபம் பண்ணா கூட கேட்க மாட்டாரு. நீ கடையை திறந்து வச்சா கூட கடை வியாபாரம் ஆகும், கடைசியில் பார்த்தா அந்த வியாபாரம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இந்த நான் சொல்ல வேதம் சொல்லுது, நாசமாக்குவேன்னு சொல்றாரு. மிகுதியா ஜெபம் பண்ணினாலும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஓய்வு நாள் ஆண்டவர் உண்டாக்கினார், அவரும் ஓய்ந்து இருந்தார். அவர் ஞானமா சொன்னார், புத்தியா சொன்னார், 2 நாள் கூட ஆகாரம் தரும் வேதம் சொல்லுது. அதை நம்புனு, நீ நம்புனு இல்ல சொன்ன ஒம்பு. ஹல்லேலூயா. அதனால யாத்திராகமம் 35:2-3 ஓய்வு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 20, 7, 8, 9, 10 வாசிங்க. அதனால இந்த ஓய்வு நாளை ஆசாரிங்க. ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். தேவனுடைய நாள் அதுதான். தேவன் உங்களை மனமகிழ்ச்சியாக ஆக்குவார். ஓய்வு நாளில் சில வேலைக்கு போகிறாங்க, கட்டாயப்படுத்தினா போகலாம், கட்டாயம் இல்லாமல் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கூட சில இடத்துல கம்பெனிங்களில் வேலை போச்சேன், ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சொல்லுவாங்க. ஐயா நான் வரமாட்டேங்க, நான் சர்ச்சுக்கு போன ஞாயிற்றுக்கு வரமாட்டேன். வேற ஆளை வச்சு வேலை செய்வாங்க. நான் முன்கூட்டியே சொல்லின்னு, ஆனால் நான் கடை வியாபாரம் பண்ண போகிறேன், நான் கடை திறக்க போகிறேன் அப்படி சொன்னாக்கா தேவன் அந்த ஆசீர்வாதம் உங்களை எடுத்துருவார். அந்த ஓய்வு நாள் கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, 2 ஆசீர்வாதம் தராரு.
2 நன்மை தராரு, 2 சம்பளம் தராரு, 2 ஆகாரம் தராரு, 2 இரட்டிப்பான ஆசீர்வாதம் தராரு. அதான் அதனால ஓய்வு நாள் ஆச்சரியங்க. தேவன் ஓய்வு நாள் தேவனா இருக்காரு. ஓய்வு நாளுக்கும் தேவன் அவர் தான். அதனால ஓய்வு நாள் உண்டாக்கினார். அந்த நாளை நம்ம சொந்தம் கொண்டாடும் போது தேவன் நம்மோடு சொந்தமா இருந்து நம்மளை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.